நின் பாதம் கனவிலும் காக்கும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறக்கூடிய காலமாக அமைந்ததால் மட்டுமே இந்த ஒரு பதிவு உங்கள் கண்களுக்கு தென்பட்டுருக்குங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. நேர்மையுமே நீதியும் உயிர் மூச்சாக கொண்ட வாழக்கூடிய துலாம் ராசி நண்பர்களே, துலாம் ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை முருகப்பெருமானுடைய அருள் வாக்கால் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட பரிகாரம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் கிரகநிலை மாற்றத்தால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நண்பர்னாவே காற்று ராசியாக நீங்கள் இருப்பதால் எல்லோரிடமும் காற்றை போல கலந்து இனிமையாக பழகிடுவீங்க. தோற்றத்திலையும் அழகும் கவர்ச்சியும் உங்களே நிச்சயம் இருக்கும். நடை உடைய பாவனை பொறுத்தவரை ஒரு வசீகர தன்மை உங்களுக்கு இருக்குங்க. நேர்மையும் நீதியும் உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய நபருன்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பிறருடைய இன்ப துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுத்துப்பீங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ போனோம் இல்லை சாப்பிட்டோன்னு இல்லாமல் அதில் நிச்சயம் உங்களுடைய ஈடுபாடு இருக்குங்க. சிறப்பான பேச்சு திறன் கொண்ட உங்களுக்கு சமரசம் செய்வதில் கெட்டிக்காரன்னே சொல்லலாம். தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து விடுவீங்க. இரு தரப்பினருடைய அழைத்து பேசி இருவரையும் சமாதானப்படுத்தும் வகையில் உங்களுடைய பேச்சு இருப்பதால் இந்த பங்குனி மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பொறுத்தவரை கிரகநிலை அடிப்படையில் பெரும்பாலும் சாதகமான சூழ்நிலையாக அமையப்போகுது. மாதத்தின் தொடக்கத்திலேயே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இரண்டாம் பாதத்தில் சரியாகி வருமானம் சீராக மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் இனி பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களை நல்ல முன்னேற்றம் உண்டு. இல்லை முருகப்பெருமானின் அருளால் இந்த நேரத்தில் தொடக்கத்திலே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை குழப்பமோ குடும்பத்தில் சிக்கல் இல்லைன்னா வருமானத்தில் தடை இருந்தால் கூட மாதம் முடிவதற்குள்ள இருந்த நிலை மாறிடும். சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை கொடுத்துடும். நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையுங்க. திடீர் திருமண யோகம் உண்டு. மேலும் காதல் கைகூடி வரக்கூடிய காலமாக அமைந்திருக்கு. காதல் திருமண பேச்சுவார்த்தையில் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே போல் வேலை மற்றும் தொழிலில் எந்த சிக்கலும் இல்லாமல் நினைக்கும் காரியம் கைகூடி வரும் அளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக இந்த மாதத்தின் இரண்டாம் பாதையில் சீருடை சார்ந்த பணிகள், தீயணைப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு பணிகளில் இருந்தீங்கன்னா அரசு உத்தியோக முயற்சி செய்தாலும் நல்ல காலமாக இது மாறும். ஆனால் கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டு புதிய வாய்ப்பை தேடினா சில மாதங்கள் காத்திருக்க வேண்டியதாக அமையும். அதனால் எந்த ஒரு முடிவு எடுக்கும் போது ஆலோசனை செய்து எடுப்பதும் நல்லது. தொழில் ரீதியாக அவசரப்பட்டு எந்த முடிவையும் இந்த நேரத்தில் எடுக்காதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதியான சூரியன் பங்குனி மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துக்கு அமர்ந்திருக்காரு. ஏற்கனவே நல்ல பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சூரியன் அமர இருப்பதால் பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருப்பதாலும் மிகப்பெரிய நன்மை இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. தேவைப்படுவதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாகவும் மாறுங்க. அதே போல் 3, 6, 10, 11 இடத்துல சூரியன் நன்மையை தர போகிறாரு. இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் இனி பனி போல விலகக்கூடிய காலமாக மாறப்போகுது. சில கடன் அமைப்புகள் ஏற்பட்டாலும் அவை வளர்ச்சிக்கான கடன்களாக தான் இருக்கும். நல்ல விஷயங்களுக்கான கடன்களாக வீட்டுக்கடன், வாகன கடன், இடத்திற்கான கடன் போன்றவை ஏற்படுங்க. தொழில் நன்றாக இருக்கும். வேலை நன்றாக அமைய போகுது. பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாக அமைந்திருக்கு. அரசு ஊழியர்களுக்கு சாதகமான பதில்களும் சம்பள உயர்வுகளும் உண்டு. நிர்பந்தத்தால் இந்த வேலை செய்து கொண்டு இருந்தான்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி ஷிப்களை வேலை செய்பவங்களுக்கோ எல்லாம் நல்ல வேலை மாற்றம் உண்டு. வருகிற மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்களுக்கு நன்றாக தாங்க இருக்கும்.
அதனால் அடிப்படை விஷயங்களில் எந்தவித குறைவும் இனி இருக்காது. அதே போல் பணம் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய காலம்தாங்க இது. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகுது. எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சொந்த வீடு இடம் வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக நீங்கும். அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கடன்களை எல்லாம் அடைத்து முடித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய கடன்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. முதலீடுகளில் அனுகூலமான பலன் உண்டு. கடன்களை அடைக்கும் முயற்சியில் வெற்றி உண்டுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றமான பலனை அளிக்கும். அதே போல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே சில காரிய தடைகளும் சரியாகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் நட்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் வேகம் இனி அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்கள் அனுப்புவதில் இருந்த தாமதம் இனி நீங்கும். பார்ட்னர்களோடு இருந்து வந்தால் மன சங்கடங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திடீர் பயணத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா தக்க பலன் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் நிச்சயம் உண்டுங்க. குடும்பத்தில் இந்த நேரத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவி இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. பிள்ளைகளிடம் கவனமாக இருங்க. அன்பாக பேசுவது ரொம்ப நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். அடுத்தவங்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாடோடு இருப்பதும் நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்வது நல்லதுங்க. வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருங்க. அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா காரியங்களை திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் உண்டு. சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நன்மையை அளிக்கும். எதிர்பாராத அலைச்சல் உண்டுங்க. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்களை திடீர் தடை தாமதம் உண்டாகலாம். மற்றவங்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரியவங்க ஆசிரியருடைய அரவணைப்பு உண்டு. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்களில் எதிர்மறையாக சில விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் இதோ ஒரு வகையில் இந்த நேரத்தில் நல்லபடியாக நடந்து முடியும்னு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழகும் மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதே வேண்டாங்க. மேலும் எந்த சமயத்திலும் சந்தேகம் உண்டாகும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் நட்சத்திரநாதன் ராகு உங்களுக்கு பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி விடுவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனாக அமைய போகுது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் இனி மறையும். சிலருக்கு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படலாம். யாருக்கும் வாக்கு கொடுக்க முன்னாடி இந்த நேரத்தில் ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசி நண்பர்கள் தொடர்ந்து அதிகப்படியான நற்பலன்களையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலக வேணும்னு நினைச்சு வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் லட்சுமி குபேர படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டுகை நெய்வேத்தியமாக படைத்துட்டு தீபங்க கொளுத்தி குபேர மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுங்க. மேலும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து சர்க்கரை இல்லைனா கற்கண்டை நெய்வேத்தியமாக படைத்து நெய் தீபம் ஏற்றி வந்தாலே சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருள் உண்டுங்க. அதே போல் வருடம் ஒரு முறையாவது சுக்கிர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தினத்தில் வழிபட்டு வந்தாலும் சிறப்பான பலன் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா இனிப்புகளை பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ஆடை இனிப்புகளையும் தானமாக கொடுக்கலாம். பசுமாடு நாய்கள் குரங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு கொடுத்து வருவதோ சுக்கிர பகவானின் கருணை பார்வை உங்கள் மீது படும். மேலும் சுக்கிர தோஷமும் நிவர்த்தியாகும். உங்கள் வீட்டு பெண்களையோ இல்லை மற்ற பெண்களையோ திட்டுவதோ அடிப்பதோ அவமானம் செய்வதை தவிர்த்தாலே போதுங்க. உங்களுக்கு சுக்கிரனுடைய அருளும் லட்சுமி தேவியினுடைய அருளும் உண்டாகும். இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலை ரீதியாக இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
துலாம் ராசியை சேர்ந்த நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.